புதுச்சேரி மக்களவை தொகுதியில் நிர்மலா சீதாராமனை களமிறக்க பாஜக திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழிசை களத்துக்கு வருவதாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது நிர்மலா சீதாராமனை வைத்து பாஜக பிளான் போட்டு வருவதாக பேச்சு இருக்கிறது. SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி, தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் அறிவிப்பு என அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை யாரும் எதிர்பார்க்காத வகையில் மத்திய பாஜக 195 மக்களவை தொகுதிக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. ஆனால் இதில் தமிழ்நாட்டிற்கான வேட்பாளர்கள் யாரும் அறிவிக்கப்படவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை உள்ளடக்கிய 40 மக்களவை தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரது பெயர் அடிபடுகிறது. ஆனால் நமச்சிவாயம் மாநில அரசியலில் தீவிரமாக இருப்பதால் MP சீட்டுக்கு அவர் விரும்பவில்லை என கூறப்படுகிறது. தமிழிசை புதுச்சேரியில் போட்டியிட விரும்புவதாகவும், ஆனால் பாஜக மேலிடம் வேறு பிளான் வைத்திருப்பதாகவும் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்திருந்தார். பரபரப்பான பேச்சுக்கு மத்தியில் இந்த பட்டியலில் முதல் முன்னுரிமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கே இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது. பிரபலமான நபரை வேட்பாளராக தேர்ந்தெடுக்குமாறு முதலமைச்சரும் கூட்டணி கட்சி தலைவருமான ரங்கசாமி பாஜகவுக்கு யோசனை சொல்லியுள்ளார். அதனை மனதில் வைத்தே நிர்மலா சீதாராமனை களமிறக்கினால் எளிதாக வெற்றி பெறலாம் என பாஜக நினைப்பதாக தெரிகிறது. நேற்று மாலை புதுச்சேரியில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. அப்போது நிர்மலா சீதாராமனை வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு இருக்குமா என்று இருவரும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. பாஜகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் இது தொடர்பான விவரங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in.